பேசும்போது 1% ஓட்டு, அதாவது தனியா கட்சி ஆரம்பிச்சு என்ன மாதிரி 1% ஓட்டு மற்றவர்களால் வாங்க முடியுமான ஒரு வச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இங்கே பொதுவா தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் எல்லாம் மிக மரியாதைக்குரிய கட்சிகளாக தமிழகம் முழுவதுமாக இருக்கலாம் அல்லது மண்டலமாக இருக்கலாம், அவரவர் சார்பிலே தாங்கள் சார்ந்து இருக்கின்ற தொகுதி பகுதி மண்டலத்திலே மக்கள் பணியை மிக மரியாதையாக ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இயக்கப்பணியையும் மக்கள் பணியையும் மிக மரியாதையாக ஆக்கி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே வாக்கு சதவீதம் என்ற கணக்கு வராது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மக்கள் பணி, இயக்க பணி இவைகள்தான் முக்கியம். தேர்தல் என்பது தேர்தல் நேரத்தில் நடைபெறும் ஒரு விழா. அந்த விழாவிலே கட்சிகள் கூடுவது என்பது சகஜமான ஒன்று. தேர்தல் இல்லாத பெரும்பாலான நேரங்களிலே அது சிறிய கட்சி, நடுத்தர கட்சி, பெரிய கட்சி, மிகப்பெரிய கட்சி என்று நாம் பெயர் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் மக்கள் பணி, மக்கள் பிரச்சனை என்பதற்கு ஒரே நிலையிலேதான், ஒரே பிரச்சனையிலேதான் எல்லா இடங்களிலும் எல்லாம் போராடுகிறார்கள். அது ஒரு வேணா 1000 பேர் வச்சுக்கலாம், ஒருத்தவங்க 150 பேர் வச்சுக்கலாம், ஒருத்தவங்க 15 பேர் வச்சு பிடிக்கலாம். ஆனால் அதனுடைய எண்ணம் மக்கள் பணியே என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இதுதான் பொதுவான கருத்தாக இருக்க முடியும். பொதுவான கருத்து இதுதான், பொதுவான கருத்து. நான் அரசியலுக்கு 30-35 வருடம் ஆயிருக்கிறது. என்னுடைய நிலையான கருத்து இதுதான். நான் யார் என்ன கருத்து சொல்றாங்கிறதுக்கு மாற்று கருத்து கூற வேண்டும்னு அவசியம் இல்லை. நீங்க சொன்னதற்கு என்னுடைய பதில் இதுதான். இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து, தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் முதல் அணி, வெல்லப் போகின்ற அணி, பிரகாசமான அணி. அதற்கேற்றவாறு எங்களுடைய கோட்பாடு பணிகள் தொடங்கி இருக்கிறது. எல்லா கட்சிகளுக்கும் அவர் அணி தான் முதல் அணி. அதன் அடிப்படையிலே நம்பிக்கையில தான் களத்தில் இறங்குறோம். அதன் அடிப்படையிலே தான் மக்கள் பணி செய்கிறோம். அதன் அடிப்படையிலே தான் எங்களுடைய செயல்பாடும் இருக்கும். ஜனநாயகத்திலே மக்கள் தான் மன்னர்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். யாரை வேண்டுமானாலும் மக்கள் தூக்கி போடலாம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஜனநாயகத்தில் மக்களுடைய எண்ணங்களை நாம் தலைவர்கள் பிரதிபலிக்கும் போது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம். நமக்கு பல தேர்தலை பார்த்திருக்கிறோம். பல பெரிய கட்சிகள் எல்லாம் களத்திலே இல்லாமல் போயிருக்கிறது. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருடைய பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிருக்கிறது. அப்படின்னா அந்த கட்சி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பிரதான கட்சிகள் அந்த கட்சிகள். அதனால களம் என்று வரும்போது மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே கட்சிகளுடைய வியூகம் அமைய வேண்டும். அதற்கேற்றவாறு செயல்பாடு இருக்க வேண்டும். அதனைத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலே செய்து கொண்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அந்த வியூகத்தின் அடிப்படையிலே தான் மண்டல கூட்டங்கள் நடைபெறுகிறது. களத்திலே நாங்கள் வெல்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நம்பிக்கையின் அடிப்படையிலே களத்திற்கு யார் 2 யார் 3 பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் தான் நம்பர் 1 வெல்ல போகிறோம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் களத்திலே செல்கிறோம். அதுதான் முக்கியம். அரசியல் கட்சிகள் மிகவும் மரியாதையான கட்சிகள், மரியாதையான அரசியல் செய்கிறோம். அவர் விஜய் மீது விமர்சனம் வைக்கிறதுக்கு ஒரு பிரபல நடிகையோட பெயரை குறிப்பிட்டு பொதுவெளியில ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. நீங்க மங்கம் வைக்கக்கூடிய ஒரு மாநில தலைவர் ஒரு இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை விமர்சிக்கிறதுக்கு தனி மனித தாக்குதலா அவரோட ஒவ்வொரு கட்சி அதனுடைய தலைவர்கள் என்று அவரவர்கள் என்று பத்திரிகை நம்மளோட பேசும்போது ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு பாடி இருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே யாரையும் பற்றி நான் தனிப்பட்டவர்கள் சொன்னதை பற்றி சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. அது அவர்களிடம்தான் நேரடியாக விளக்கம் கேட்க வேண்டும். அதனால யார் தங்களுடைய நிலையை
வெளிப்படுத்தியிருந்தாலும் சரி அவர்கள் அதை முறையாக சரிப்படுத்துவார்கள். அதில் மாற்றுக்கிறது முடியாது. போய் நான் போய் ஆஜராக கூடாது. நான் சொன்னதுக்கு தான் நான் பதில் சொல்லணும். அவர்கள் சொன்னது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவர்கள் அதை சரிப்படுத்தலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவருடைய எண்ணமாக இருக்கலாம், பாணியாக இருக்கலாம். அதில் நான் சொல்வது, கருத்து கூறுவது தவறாக இருக்கும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்துக்கு ஏற்றவாறு அதிக சீட் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தொண்டர்கள், தலைவருடைய கருத்து. அதிலே ஒத்த கருத்தோடு கூட்டணி கட்சிகளோடு பேசுவது தலைவர் என்ற முறையில் என்னுடைய கடமை. அதை நான் முறையாக செய்வேன். அது எவ்வளவு வழக்கா இருந்தாலும் சரி, எங்களுடைய கூட்டத்திலே ஒத்த கருத்தோடு நாங்கள் பேசிக்கொள்வோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய கட்சி வந்திருக்குன்னா அந்த கட்சிக்கு வாக்கு சதவீதத்தை பத்திரிகை, தொலைக்காட்சி ஒரு 2 இலக்கு சொல்றீங்கன்னா புதிதாக அடுத்த மாநிலத்தில் இருந்து அந்த வாக்குகள்லாம் வர முடியாது. அந்த வாக்குகள் எல்லாம் தமிழக வாக்காளரிடமிருந்தான் வர முடியும். இருக்கின்ற மற்ற கட்சிகளிடமிருந்தான் பிரிந்திருக்க முடியும். அதில் யாருக்கும் மாற்று கருத்தெல்லாம் இருக்க முடியாது. பிரிந்த வாக்குகளிலே பல்வேறு சதவீதத்தை பார்த்தால் ஏற்கனவே ஆட்சி செய்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற எங்களுடைய கூட்டணி தலைமைக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் என்பது எங்களுடைய முழுமையான கருத்து. அதன் அடிப்படையிலே வெற்றி யுகத்தை நாங்கள் மேலும் பலப்படுத்துகிறோம். இல்ல, கூட்டணி கட்சிகள் பலமாகும் என்று நான் கருதும் போது அதற்கேற்ற பணிகளை கூட்டணியுடைய முக்கிய கட்சிகள் அந்த வியூகங்களை எல்லாம் செய்வார்கள். அது புதுவை மாநிலங்கிறதுனால எங்களுடைய பணிகளை நாங்கள் முறையாக சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். அது அந்த மாநிலத்தினுடைய தேர்தல், அந்த மாநிலத்தினுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் வகையிலே அவருடைய பணி மேலும் அமையும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரே நிலைப்பாடு, முதலிலே நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதற்குண்டான இலக்கு, நம்பர்ஸ், அதனை அடைய வேண்டும். அதற்கு பல மடங்கு மேல் அடைவதற்கான வாய்ப்பை களத்திலே நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கு இருக்கின்ற எண்ணிக்கையை 100% உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் களத்தினுடைய முதல் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.